சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. Hi students, it's Faisal. Have a good day. இப்போ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் அண்ட் ஈக்குவேஷன்ஸில் டைப் 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 3 ப்ராப்ளம் பார்த்துட்டோம். இப்போ 4வது ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். Find pi of d square minus 3d d dash plus 2d dash square. D square minus 3d d dash plus 2d dash square into z equal to e power x cos hy hyperbolic function. Cos hyperbolic function கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே. நமக்கு cos hyperbolic function வந்தால் நமக்கு செய்ய தெரியாது. நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வெறும் e power x plus y இருந்தால் மட்டும் செய்ய தெரியும். இந்த மாதிரி ஹைபர்பாலிக் ஃபங்க்ஷனாக இருந்தால் செய்ய தெரியாது. அப்போ என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், சொல்யூஷன் கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதுவோமா? d ஸ்கொயர் 3d d dash 2d dash ஸ்கொயர் into z equal to e power x cos hy equal to e power x cos hy. hyperbolic functionக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். hyperbolic function என்ன அர்த்தம்? e power y plus e power minus y divided by 2. cos hy உடைய ஃபார்முலா, hyperbolic function ஃபார்முலா. இதே sin hy நடுவில் மைனஸ் வரும். சரிங்களா? cos hyங்கிறப்ப e power y plus e power minus y divided by 2. இதுதான் cos hy உடைய ஃபார்முலா. இப்போ பாருங்க, இந்த e power x உள்ள மல்டிப்ளை பண்றோம். இந்த 1/2 இருக்கு இல்லையா, இதை மொத்தத்தையும் பொதுவான வழியில் எடுத்துக்கிறேன். 1/2 பொது வழியில் வந்துடும். இந்த e power x உள்ள போச்சுன்னா e power x e power y e power x e power minus y. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன செய்யலாமா? ஈக்குவல் டு 1/2 e power x e power y. இதை சேர்த்து இப்படி எழுதிக்கலாமா? e power x plus y இந்த பிளஸ் பிளஸ் e power x e power minus y e power x minus y. ரெண்டு டைம் எடுத்துனாலையா? இப்போ என்ன செய்யணும்னா, வெறும் நான் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி பர்டிகுலர் இன்டெகிரல் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த e power x plus y இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு பர்டிகுலர் இன்டெகிரல் தனியாக கண்டுபிடிக்கலாம். e power x minus yக்கு தனியாக ஒரு பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த இது கண்டுபிடிக்கிற பர்டிகுலர் இன்டெகிரல் pi1 போடுங்க, இதுக்கு கண்டுபிடிக்கிற பர்டிகுலர் இன்டெகிரல் pi2 போடுங்க. அப்போ pi1 பிளஸ் pi2 கண்டுபிடிச்சு முன்னாடி இந்த 1/2 போட்டீங்கன்னா அதுதான் நமக்கு தேவையான பர்டிகுலர் இன்டெகிரல். சொல்ல புரியுங்களா? 1/2 pi1 பிளஸ் pi2 போட்டா வேற முடிஞ்சு போச்சு. முதல்ல pi1 கண்டுபிடிக்குமா? pi1 அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் e power x plus y இருக்கிறதா எடுத்துக்கணும். pi2னா ரைட் ஹேண்ட் சைடில் e power x minus y இருக்கிறதா எடுத்துக்கணும். சரி, ஓகே ஃபைன். இங்க பாருங்க, pi1 இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கணும். pi1 equal to 1 divided by d square 3d d dash 2d dash square into e power x plus y. சொல்ல புரியுங்களா? இந்த டேர்மை டினாமினேட்டரில் தூக்கி எழுதிக்கிட்டேன். எழுதிட்டு இந்த pi1 உடைய டேர்ம் இருக்குல்ல, e power x plus y, அதை தூக்கி நான் ரைட் சைடு எழுதிட்டேன். இப்போ என்ன செய்யலாம்? x உடைய கோஎஃபிஷியன்ட் 1, y உடைய கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ என்ன செய்யணும்? ரீப்ளேஸ் d equal to coefficient of x 1, d dash equal to coefficient of y 1, ரெண்டுமே 1 தான். அப்போ என்ன ஆகும்? pi1 equal to 1 divided by d square 1 square minus 3 into d க்கு பதிலாக 1, d dash க்கு பதிலாக 1, 2 into 1 square into e power x plus y. பாருங்க, 1/1 minus 3 into 1 into 1 3, 1 minus 3 ஒரு minus 2, 1 minus 3 ஒரு minus 2 plus இங்கு ஒரு 2. அப்படின்னா 0 ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. 1/1 minus 3 ஒரு minus 2, இங்க ஒரு plus 2, 0 ஆயிரும். அப்போ pi1 கேஸ் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, that is equal to 1/0 e power x plus y அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். pi1 P1
pi1 equal to 1 by 0 e power x plus y. நமக்கு 1 by 0 அப்படின்னா அது என்ன ஃபார்ம்? இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம், வரையறுக்கப்படாதது. இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம், வரையறுக்கப்படாதது. அப்ப இந்த மாதிரி கேஸ் என்ன செய்வோம்? நம்ம pi1 உடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதை ஒரு x ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு அந்த டினாமினேட்டரை d ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இதானே இதுதான் pi1 உடைய ஈக்குவேஷன். இதை ஒரு x ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த டினாமினேட்டரை d ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். d ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணா d ஸ்கொயர் வந்து என்ன ஆகும்? 2d ஆ மாறி, d ஸ்கொயர் வந்து 2d ஆயிடும். 3d d dash நாங்க ரெடி வச்சிருக்கோம் பாருங்க. d ஸ்கொயர் வந்து 2d ஆயிடும். 3d d dash 3யும் கான்ஸ்டன்ட், d டேஷும் கான்ஸ்டன்ட். d பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றப்ப d டேஷ் வந்து கான்ஸ்டன்ட் ஆகுது. அப்ப இந்த ரெண்டும் அப்படியே இருக்கும். d டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அப்போ -3d dash d பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பிளஸ் இங்க d டேர்ம் எங்கேயுமே இல்ல. அப்ப இது மொத்தமா டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. d டேர்ம் இருந்தா என்ன ஆகும்? அது 1 ஆகும். ரிமைனிங் டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். d டேர்மே இல்ல, d dash மட்டும் தான் இருக்கு. அப்ப இது மொத்தமா 0 ஆயிடும். அப்ப இத ஒரு டைம் d பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 2d minus 3d dash 2d minus 3d dash அதுக்கு அப்படியே கீழே எழுதிக்கோங்க. (2d minus 3d dash into e power x plus y. எதனால? எலாபிட்டல் ரூல். எலாபிட்டல் ரூல் படி என்ன செய்யணும்? இந்த மாதிரி இன்டிட்டர்மினன்ட் கேஸ் வந்துச்சுன்னா அந்த pi-னுடைய ஃபார்முலாவை ஒரு x ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு டினாமினேட்டர் d ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். டினாமினேட்டர் d ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். இந்த e power x plus y அப்படியே இருக்கும். இப்போ அகைன் என்ன செய்யலாம்? replace d equal to coefficient of x 1, d dash equal to coefficient of y, அது 1 தான். y னுடைய coefficient 1 தான். அப்ப அகைன் pi1 என்ன ஆகும்? x into 1 by 2 into 1 minus 3 into 1 e power x plus y. 2 into 1 2 minus 3 into 1 3. அப்போ 1 by 2 minus 3 minus 1 ஆயிருமா? அப்போ x into 1 by minus 1 into e power x plus y. 1 by minus 1 தானே? minus 1 into x minus x. அப்போ minus x e power x plus y. pi1 equal to minus x e power x plus y. இப்போ இதே மாதிரி pi2 கண்டுபிடிக்குமா? Similarly, pi2 equal to 1 divided by d square 3d d dash plus 2d dash square plus 2d dash square into 2d dash square into pi2 க்கு பதிலா e power x minus y. pi2 ன்னு சொன்னா ரைட் ஹேண்ட் சைடு என்ன போடணும்? e power x minus y. அப்போ இங்க e power x minus y போடுவோமா? x minus y. ஸ்ட்ரைட் ஆன சொல்லலாம். x ஓட கோஎஃபிஷியன்ட் 1, y ஓட கோஎஃபிஷியன்ட் -1. அப்ப என்ன செய்யணும்னா replace d equal to 1, d dash equal to -1. d equal to 1, d dash equal to -1. அப்ப replace பண்ணா என்ன ஆகும்? pi2 equal to 1 by d square 1 square minus 3 into d க்கு பதிலா 1, d dash க்கு பதிலா -1 plus 2 into d dash க்கு பதிலா -1 the whole square into e power x minus y. e power x minus y. 1 divided by 1 square 1 minus 3 into 1 into -1 plus 3 ஆகுமா? minus into minus plus 3 into 1 into 1 3 plus 2 into 1 square 1 தான். minus 1 square வந்து plus 1 தான். அப்போ 1 into 2 2 ஆயிடும். சரியா? அப்போ 1 by 1 plus 3 plus 2 e power x minus y. என்ன பாருங்க? 1 by 6 e power x minus y equal to pi2. pi1 pi2 ரெண்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா? therefore
PI equal to PI எழுதுறத கவனமா எழுதணும். இங்க எப்படி இருக்கும் எழுதணும் ஈக்குவேஷன் நம்பர் 1 அதுல எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதணும். PI equal to 1/2 PI1 plus PI2. ஓவரால் பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்து PI ஒட்டுமொத்த பர்டிகுலர் PI ன்னு சொல்றோம். இந்த PI equal to 1/2 into PI1 plus PI2. அப்போ 1/2 PI1 வந்து எவ்வளவு இந்த மேல எழுதிருக்கோம் இல்லையா PI1 minus x e power x plus y minus x e power x plus y plus PI2 1/6 e power x minus y. இதுதான் நமக்கு தேவையான. சரிங்களா? அப்போ சில கேஸில் ரைட் ஹேண்ட் சைடில் 2 ஃபங்க்ஷனாக வரும். அப்படி வந்துச்சுன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் தனித்தனியாக பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சிட்டு எல்லா பர்டிகுலர் இன்டெக்ரலையும் மொத்தமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே பர்டிகுலர் இன்டெக்ரலாக சொல்யூஷன் கிடைச்சிரும்.